வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதிரசம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அதிரசம் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அரிசி எடுக்கும்போது நீங்கள் மெஷரிங் கப்லேயோ டம்ளரில் எதுலேயோ ஒன்று அளந்து எடுத்துக்கோங்க. நான் டம்ளரில் 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கழுவி எடுத்துட்டு இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அரிசி நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் விரித்து விட்டு அரிசி மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது போல் நல்லா காய வச்சுக்கலாம். நீங்கள் வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம். இது போல் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா பரப்பி விட்டுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு அரிசி நல்லா உதிரியாக வந்துடுங்க. இது ஒரு 10-20 நிமிஷம் நல்லா காயட்டுங்க. இது ஓரளவு நல்லா காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. இந்த அளவு காஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு காஞ்ச அரிசியெல்லாம் இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டான கொரகொரப்பில் அரைக்கணும். இது பாருங்கள், நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது போல் இருக்கணும். இது போல் நம்ம எடுத்த எல்லா அரிசியும் மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு பிறகு இந்த அதிரசத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்ல, அதுக்கு 2 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் எடுத்தோம்ல, அதுலேயே ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வேறு பாத்திரத்தில் வடிகட்டணுங்க. அதனால் ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதுங்க. இது போல் நல்லா கொதி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு டீ சல்லடை வச்சுக்கலாங்க. கரைஞ்ச சர்க்கரையெல்லாம் இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் ஏதாவது மண், தூசு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். இது போல் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்ச ஆரம்பிக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த சர்க்கரை வடிகட்டின சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுடலாங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் எடுத்ததையும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கொதிக்க விட்டுடணும். இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை கூட கொட்டி இது போல் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க. இந்த சர்க்கரை நல்லா பாகு பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கரையை விட்டுலாம். நீங்கள் கரைஞ்ச சர்க்கரையை இது போல் தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது போல் கரையக்கூடாது, சர்க்கரை வந்து அப்படியே கெட்டியாக இருக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு காய்ச்சிக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக நல்லா பாகு கெட்டியானதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் இது போல் செக் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா பாகு கரையாமல் இது போல் அப்படியே நிற்கணும். இது நீங்கள் கையால் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு உருண்டையாக வரணுங்க. அந்த அளவுக்கு பாகு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். . 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
இதுக்கு மேலே நீங்கள் பாகு காய்ச்ச தேவையில்லைங்க. இதுவே கரெக்டான பதம். இது போல் ஒட்டி 2-3 கப்பி பதம் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது போல் கட்டிகள் சேராமல் நல்லா கிளறி விட்டுறணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுறணும். நீங்கள் எல்லா மாவையும் ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கிளறிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க கிளறணும். நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கிளறிடாதீங்க. அதுக்கு பிறகு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது போல் நல்லா ட்ரையாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை முழுமையாக அதில் சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும். இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் மாவை ஊற்றுனீங்க அப்படின்னா மடிப்பு மடிப்பாக விழுகிற மாதிரி இருக்கணுங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சிடலாங்க. மேலே 1 ஸ்பூன் நெய் தடவி விட்டுடலாங்க. காயாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நெய் தடவுறதுங்க. இது போல் எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாங்க. இது ஓவர் நைட் நல்லா புளிச்சு வரணும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக புளிச்சதுக்கப்புறமா மாவு இது போல் இருக்குங்க. கையில் ஒட்டாமல் இது போல் கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு வாழை இலையில் இது போல் தட்டி எடுத்துட்டு, ரொம்ப மெலிசாக தட்டிடக்கூடாதுங்க. ஓரளவு தடிமனாகவே இருக்கிற மாதிரி தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை ஒன்றா இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அதிரசத்தை சேர்த்த உடனே எடுத்துடணுங்க. உடனே டக்குன்னு திருப்பி விட்டுட்டு சீக்கிரமாக எடுத்துடணும். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க, தீஞ்சிரும். இதே போல் நம்ம எடுத்து வச்ச எல்லா மாவையும் சேர்த்துட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.